ஒரு நாள் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி நாங்கள் ஃபேமிலியோடு போன இடம் தான் ஊட்டி. கோயம்புத்தூரை தாண்டினதும் அந்த போகிற வழியே அவ்வளோ அழகாக இருந்தது. 2 சைடு மரங்களும் சின்ன சின்ன கடைகளும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பித்ததும் விண்டோவெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த காற்றை ஃபீல் பண்ணிகிட்டே போனோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விண்டோ போட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் ஒய்ஃபு வாமிட் பண்ணிடுவா. அதனால் திறந்து விட்டுட்டே போனோம். கொஞ்சம் ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பித்ததும் ஆப்போசிட்டில் உள்ள ஹில்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. செம்ம சூப்பர் வியூவாக இருந்தது. நாங்கள் அங்கங்கே நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். இதுதான் நாங்கள் வண்டியை நிப்பாட்டின ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. அவ்வளோ அழகாக இருந்தது. ஆப்போசிட்டில் செம்ம சூப்பரான மவுண்டன் வியூ, எல்லாம் செம்மையாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே கிளம்பணும். அடுத்து போகிற வழியெல்லாம் நிறைய டீ எஸ்டேட் இதெல்லாம் பார்த்துட்டே போனோம். அதுவும் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. பார்க்க ஏதோ சுவிட்சர்லாண்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கொஞ்சம் மேலே ஏறி வந்ததும் நிறைய குட்டி குட்டி கிராமங்க அங்கே இருந்தது. அந்த வீடுங்கள்லாம் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. கடைசியாக நம்ம தங்க போகிற ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம இவ்வளோ தூரம்தான் நம்ம வண்டியில் வர முடியும். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஆகணும். ஒரு 200 மீட்டர் பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக நடந்து போய் தான் ஆகணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தங்க போகிற ஹோட்டல் பக்கத்தில் தான் லவ்டேல் ஸ்டேஷனே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் வியூ இதெல்லாம் செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. ஃபைனலாக நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். பிரியர்லி ஹவுஸ் ரெசார்ட். இங்கே தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 4000 ருபீஸ். இது சீசனுக்கு தகுந்தாப்பில் மாறும். நாங்கள் போன டைம் வந்து 4000 ரூபா சொன்னாங்க ஒரு ரூமுக்கு. இங்கே ஒரு ட்ரீ ஹவுஸு, 2 வுட்டன் ஹவுஸ் இருக்குது. நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக வுட்டன் ஹவுஸில் தங்கிட்டோம். இன்னும் இது போக இங்கே ஃபேமிலி ரூம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கப்புள்ஸாக வர்றவங்க ட்ரீ ஹவுஸ் இல்லை வுட்டன் ஹவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது ரூம்ஸ்லாம்.
ஹாட் வாட்டர்ஸ்லாம் 24 ஹவர்ஸும் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரூமும் நல்லா இருந்தது. இங்கே நைட் வியூ செம்ம அழகாக இருந்தது. நிறைய லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நைட்டு ஃபயர் கேம்ப் வேணாலும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். 1000 rupees கிட்ட வரும். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த குளிரில் ஃபயர் கேம்பில் நைட் டின்னர் சாப்பிட்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரெசார்ட்டோட மார்னிங் வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பனி விழுந்துட்டு அப்போ தான் சூரியன் உதயமாகிற டைமு. அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இன்க்ளூடட், லன்ச்சு டின்னர் கிடையாது. ஸோ நீங்கள் லன்ச்சு டின்னர் வெளியே சாப்பிட்ணுன்னாலும் ஒரு நல்ல ஹோட்டல் பக்கத்தில் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. நீங்கள் இவங்ககிட்டே சொன்னீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. வீட்டில் பண்ணுற சமையல் தான். சாப்பாடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் ரீசனபுளாக இருந்தது. நாங்கள் லன்ச்சு டின்னர் இவங்ககிட்டே தான் வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் காரை நிப்பாட்டும் போது ஒரு அழகான சர்ச் ஒன்று பார்த்தோம் மலை மேலே. சரி, அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தோம். அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த மொத்த ஊட்டியும் தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு கீழே இறங்கி வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 மணி போல் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் லவ்டேல் ஸ்டேஷன் இருந்தது. சரி, அங்கே போய் பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களால் ட்ரெயினில் தான் போக முடியல. அட்லீஸ்ட் வர்ற டாய் ட்ரெயினையாவது பார்த்துட்டு போகலான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டாய் ட்ரெயின் வந்தது. செம்ம அழகாக இருந்தது. ஊட்டி வந்துட்டு சாக்லேட் வாங்காமல் போனால் நல்லாயிருக்குமா? அதனால் நாங்கள் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்தோம். அங்கே வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து ஊட்டியில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தண்டர் வேர்ல்டு. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 570 சம்திங். இங்கே ஜுராசிக் பார்க்கு, ரெயின் ஃபாரஸ்ட், ஹாண்டட் ஹவுஸு, இப்படி நிறைய விஷயம் இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் போகிற டைமே தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே ஒரு ஓல்டு கேமரா மியூசியம் ஒன்று இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. விண்டேஜ் கேமராஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது.
எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்பி போன டைம் தான், சாயந்தர டைம் தான் வியூ அழகாக இருந்தது. அங்கங்கே பனி விழுந்து மலை மேலே அவ்வளோ அழகாக இருந்தது.